வெல்கம் டு ரங்க விகாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தக்ஷின் பாரத் இந்தி பிரசாத் சபாவுடைய பிராத்மிக் லெவலுக்கான புக்கில் போதினிங்கிற பாட்டில் 10th லெசன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 9 லெசன்ஸோட வீடியோ கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க இப்போ தான் இதை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். இந்த கா கே கி இந்த சப்ஜெக்டோட எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் என்னென்னு பாருங்கள். மைன் அப்படின்னா நான், ஹம் அப்படின்னா நாங்கள், தும் நீ, ஆப் நீங்கள். இந்த மைன், ஹம், தும், ஆப் இந்த சப்ஜெக்டோட நம்ம கா ஆட் பண்ணால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மைன் அப்படிங்கிறதோட நம்ம கா ஆட் பண்ணால் மேரா. அடுத்ததா ஹம். ஹம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹமாரா. அடுத்ததான் தும். தும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா துமாரா. அடுத்தது ஆப். ஆப் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆப்கா. இப்போது மைன், ஹம், தும், ஆப் இதோட கே அந்த கேஸ் வேர்டு ஆட் ஆகும்போது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மைன் அதோட கேவை ஆட் பண்ணோம்னா மேரே. அடுத்ததா ஹம், ஹமாரே. அடுத்ததா தும், துமாரே. அடுத்ததா ஆப், ஆப்கே. அடுத்ததாக நம்ம கீயோட இந்த மைன், ஹம், தும், ஆப் ஆட் பண்ணால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது முதல்ல மைன் மேரி, ஹம் हमारी, तुम तुम्हारी, आप आपकी. तो मेरा मेरे मेरीना என்னுடைய, हमारा हमारे हमारीना எங்களுடைய, तुम्हारा तुम्हारे तुम्हारीना உன்னுடைய, आपका आपके आपकीना உங்களுடைய. அடுத்ததா பாருங்க. யக் அப்படின்னா இவன் இவள், வஹ் அவன் அவள், ஏ இவர் இவர்கள், வே அவர் அவர்கள். கவுன் அப்படிங்கிறது கொஷின் வேர்டு யார். இப்போ இந்த யக்கோட கா அதை ஆட் பண்ணால் இஸ்கா. அடுத்ததா வஹ். வஹ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா உஸ்கா. அடுத்ததா ஏ. ஏ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்கா. அடுத்ததா வே, உன்கா. அடுத்ததா கொஷின் வேர்டு கவுன். கவுனோட நம்ம காவை ஆட் பண்ணால் கிஸ்கா. இப்போ அடுத்து இந்த யகு வகு ஏ வே கவுனோட கே ஆட் பண்ணால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல யகோட ஆட் பண்ணும்போது இஸ்கே. அடுத்ததா வக், உஸ்கே. அடுத்ததா ஏ, இன்கே. அடுத்ததா வே, உன்கே. அடுத்ததா கவுன், கிஸ்கே. இப்போது இந்த யகு வகு ஏ வே கவுனோட கீ அதை ஆட் பண்ணால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். யகோட கீ ஆட் பண்ணும்போது இஸ்கி, வஹ், உஸ்கி, ये इनकी, वे उनकी, कौन किसकी. இந்த இஸ்கா இஸ்கி இஸ்கினா இவனுடைய இவளுடைய, உஸ்கா உஸ்கே உஸ்கினா அவனுடைய அவளுடைய, இன்கா இன்கே இன்கேன்னா
இவருடைய, உன்கா உன்கே உன்கே அவருடைய, கிஸ்கா கிஸ்கே கிஸ்னு யாருடைய. இப்போ வஹ் கிஸ்கா குத்தாகனா அது யாருடைய நாய். அதே யஹ் கிஸ்கா குத்தாகன்னு கேட்டால் இது யாருடைய நாய். இப்போ வஹ் கிஸ்கா குத்தாகை அதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா வஹ் மேரா குத்தாகை, அது என்னுடைய நாய். அந்த மேரா அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மைமோட கா ஆட் பண்ணால் மேரா. இப்போ யஹ் கிஸ்கா குத்தாகை அப்படிங்கிறதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா யஹ் உஸ்கா குத்தாகை, இது அவனுடைய நாய். இந்த உஸ்கா அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது, வகோட நம்ம கா சேர்த்தா உஸ்கா. ஓகே, அடுத்ததாக பாருங்க. இஸ்கா நாம் டாமிகை, இதனுடைய பேர் டாமி. இந்த இஸ்காங்கிறது இங்கே குத்தா. அப்போ இஸ்கா அப்படின்னா இதனுடைய, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எகோட கா சேர்த்தோம்னா இஸ்கா, இதனுடைய பெயர் டாமி. அடுத்ததாக பாருங்க. உஸ்கா ரங்கு காலாகை, அதனுடைய கலர், ரங்குனா நிறம், காலாகனா கருப்பு. இந்த உஸ்காங்கிறது வகு பிளஸ் கா. ஸோ அடுத்ததாக பாருங்க. யஹ் மகான் கிஸ்காகை, மகான்னா பில்டிங், இந்த கட்டிடம் யாருடையது. யஹ் மகான் சர்க்கார்காகை, இந்த கட்டிடம் அரசாங்கத்தினுடையது. சர்க்கார்கா அப்படின்னா கவர்மெண்ட்ஸோட பில்டிங், அரசாங்கத்தினுடையது. இஸ்மே சர்க்கார்கா தஃப்தர்கை, இதில் அரசாங்கத்தினுடைய ஆஃபீஸ் இருக்கிறது. தஃப்தர்னா ஆஃபீஸ், அலுவலகம். அடுத்ததாக பாருங்க. போஸ்ட் ஆஃபீஸ், இது ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏக் டாக் கர் ஹை, டாக் கர் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், இது போஸ்ட் ஆஃபீஸ். இஸ்மே கவுன் காம் கர்த்தே ஹே, இதில் யார் வேலை செய்கிறார்கள். இதில் இந்த இஸ்மேங்கிறது இதில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா யகோட மேம் சேர்த்தா இஸ்மேம், இதில் யார் வேலை செய்கிறார்கள். இஸ்மே கயி லோக் காம் கர்த்தே ஹே, கயி லோக்னா மெனி பீப்புள், நிறைய பேர் வேலை செய்கிறார்கள், இதில் நிறைய மக்கள் வேலை செய்கிறார்கள். மேரே பிதாஜி பி இஸ்மேம் காம் கர்த்தே ஹே, என்னுடைய அப்பாவும் இதில் வேலை செய்கிறார். அடுத்ததாக பாருங்க. பாரத் அப்படின்னா இந்தியான்னு அர்த்தம், இந்தியாவோட பேர் பாரத். இதில் எப்படி நம்ம மேரா ஹமாரா துமாராலாம் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். யஹ் மேரா தேஷ்கை அப்படின்னா இது என்னுடைய நாடு, மேரான என்னுடைய. அடுத்ததாக என்ன யூஸ் பண்ணுறோன்னு பாருங்க. யஹ் துமாரா தேஷ்கை, துமாரானா உன்னுடைய, இது உன்னுடைய நாடு. அடுத்ததா யஹ் ஆப்கா தேஷ்கை, ஆப்கானா உங்களுடைய, இது உங்களுடைய நாடு. தேஷ்னா நாடு, கண்ட்ரி. யஹ் ஹமாரா தேஷ்கை, ஹமாரா அப்படின்னா எங்களுடைய. இல்லை மேரா துமாரா ஆப்கா ஹமாரா, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ பாரத் ஹமாரா தேஷ்கை அப்படின்னா இந்தியா எங்களுடைய நாடு. அடுத்ததாக பாருங்க. இங்கே ஒரு வண்டி, மாட்டு வண்டி இருக்கு. யஹ் பைல் காடிகை, இது மாட்டு வண்டி. பைல் காடினா காளை மாட்டு வண்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. காடி ஆத்திகை அப்படின்னு கொடுத்துருக்கோம், கொஷின் மார்க் இருக்கனால அப்போ அங்கே ஒரு கொஷின் வேர்டு வரப்போகுது. என்ன கொஷின் வேர்டு வருது அப்படின்னா கஹாங்ஸே. இது நம்ம லாஸ்ட் லெசன்லேயும் இந்த கஹாங்ஸே பார்த்துருக்கோம். கஹாங்ஸேனா எங்கிருந்து, இந்த வண்டி எங்கிருந்து வருகிறது. காடி இந்த கஹாங்ஸே எங்கிருந்துன்னு கேட்டிருக்கோம் இல்லையா, அப்போ பாசார் சே, மார்க்கெட்டிலிருந்து வருகிறது. இந்த வண்டி எங்கிருந்து வருகிறது, இந்த வண்டி மார்க்கெட்டிலிருந்து வருகிறது. யஹ் ராமநாத் கி காடிகை, இது யாருடைய வண்டி அப்படின்னு கேட்கலாம். யஹ் கிஸ்கி காடிகை, ராமநாத் கி காடிகை, ராமநாத்தினுடைய வண்டி. இஸ்மே ராமநாத் கியா லாத்தாகை, இதில் ராமநாதன் என்ன கொண்டு வருகிறான். வஹ் சாவல் லாத்தாகை, சாவல்னா அரிசி, அவன் அரிசி கொண்டு வருகிறான். வஹ் கேஹூ பி லாத்தாகை, அவன் கோதுமையும் கொண்டு வருகிறான். ஸோ அதை மாதிரி ஃபார்ம் பண்ணி சொல்கிறதுக்கு. அடுத்ததாக பாருங்கள். யூசேஜ் ஆஃப் சே, சே வச்சு நம்ம எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். குமார் ஷங்கர், இங்கே சோட்டாகன்னு கொடுத்துருக்கு. அப்படி சொன்னால் அது கம்பேரிசன் மாதிரி இல்லையா. குமார் ஷங்கரை விட சிறியவன், சோட்டானா சின்னவன். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். ஷங்கர் குமார், இங்கே படாகைன்னு கொடுத்துருக்கு. ஷங்கர் குமார் சே படாகை, ஷங்கர் குமாரை விட பெரியவன். ஓகே,
இது ரெண்டு கம்பேரிசனில் இருக்குது. தும் கிஸ்ஸே லிக்தே ஹோ, இந்த இடத்துல கிஸ்ஸே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எதனால் எழுதுகிறாய், நீ எதனால் எழுதுகிறாய். மை பென்சில் இங்கே லிக்தாகும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இங்கே சேவை யூஸ் பண்ண போகிறோம். இந்த சேவோட மீனிங் என்னென்னா ஆல், அதாவது பென்சிலால். நான் பென்சிலால் எழுதுகிறேன். நீ எதனால் எழுதுகிறாய், நான் பென்சிலால் எழுதுகிறேன். தும் பென்சில் சே மத் லிக்கோ, நீ பென்சிலால் எழுதாதே. நம்ம ஆர்டர் போடுறது எழுதாத அப்படின்னு. தும் கலம் சே லிக்கோ, நீ எதில் எழுதணும், பேனாவினால் எழுது. பென்சிலால் எழுதாத, அங்கே பென்சில் சே, பேனாவினால் எழுது கலம் சே. அடுத்ததாக பாருங்கள், தும் கலம் சே ஹி லிக்கோ, இங்கே ஹி அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா பேனாவினால் மட்டும் எழுது. ஆஜ் சே அப்படின்னா இன்றிலிருந்து, இன்றிலிருந்து தும் கலம் சே ஹி லிக்கோ, நீ பேனாவினால் மட்டும் எழுது. அடுத்ததாக பாருங்க, கோகுல் கர் ஆத்தா ஹே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவன் வீட்டிலிருந்து வருகிறான். அந்த இருந்து அந்த ஃப்ரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. கர்சே அப்படின்னா வீட்டிலிருந்து, கோகுல் வீட்டிலிருந்து வருகிறான். கோகுல் கர் பைதல் ஆத்தா ஹை. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டிலிருந்து நடந்து வருகிறான். பைதல்னா நடந்து வருது, அதனால கர்சேனா வீட்டிலிருந்து, பைதல் ஆத்தா ஹை நடந்து வருகிறான். கர் கானா லாத்தா ஹை, அவன் சாப்பாடு கொண்டு வருகிறான். எங்கிருந்து, கஹாங் சே கர்சே, அவன் வீட்டிலிருந்து, கானானா இங்கே சாப்பாடு, சாப்பாடு கொண்டு வருகிறான். உஸ்கா ஸ்கூல் தூர் ஹை, தூர்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, தொலைவில் இருக்குது. அவனுடைய ஸ்கூல் தொலைவில் இருக்கிறது. அடுத்ததாக பாருங்க, இப்போ கே பாஸ். இந்த கே பாஸ்னா என்ன அப்படின்னா நியர் அப்படின்னு சொல்லுவோம், அருகில். இன்னொன்று என்னிடத்தில் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் நம்ம கே பாஸ் சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைதான் கஹாங்கை, மைதானம் எங்கே இருக்கிறது. இப்போ கே பாஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மைதான் ஸ்கூல் கே பாஸ்கை, அப்போ ஸ்கூலுக்கு அருகில் இருக்கிறது. அப்போ கே பாஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்ததான் கியா சுரேஷ் இங்கே கே பாஸ். அப்போ என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா சுரேஷ் இடத்தில் அப்படின்னா சுரேஷ் கிட்ட பேனா இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஹா சுரேஷ் கே பாஸ் கலம் ஹை. இப்போ நம்ம இங்கே கேள்வி வந்து எஸ்ஆர் நோ கேள்வியில் வந்திருக்கிறதுனால ஹா அப்படின்னு போட்டிருக்கோம். ஆமாம், சுரேஷ் கிட்ட பேனா இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், கியா மகேஷ் கிதாப் ஹை. இப்போ இங்கேயும் நம்ம கே பாஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ கியா மகேஷ் கே பாஸ் கிதாப் ஹை, மகேஷ் கிட்ட புக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த இதுக்கு நம்ம நெகட்டிவில் ஆன்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நஹி மகேஷ் கே பாஸ் கிதாப் நஹி ஹை, இல்லை மகேஷ் கிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கோம். சுபாஷ் கா கர் டாக் கர் ஹை அப்படின்னு கொடுத்துருக்கு, கே பாஸ். இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்குது. சுபாஷோடைய வீடு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது. அடுத்தது இந்த லெசனில் ஏக் வாக்கியமே உத்தர் லிக்கியே என்னென்ன கொஷின்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். துமாரா நாம் கியா ஹை அப்படின்னு கேட்டிருக்காங்க, உன்னுடைய பெயர் என்ன. மேரா நாம் தினேஷ் ஹை, என்னுடைய பெயர் தினேஷ். அடுத்த கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா காடி கஹாங் சே ஆத்தி ஹை, வண்டி எங்கே இருந்து வருகிறது. அதுக்கு ஆன்சர் காடி பாசார் சே ஆத்தி ஹை, வண்டி மார்க்கெட்டிலிருந்து வருகிறது. அடுத்ததா மைதான் கஹாங் ஹை, மைதானம் எங்கே இருக்கிறது. அதுக்கு ஆன்சர் எழுதியிருக்கோம் மைதான் ஸ்கூல் கே பாஸ் ஹை, மைதான் ஸ்கூலுக்கு அருகில் இருக்கிறது. ஸோ இந்த லெசனுடைய வீடியோஸை நல்லா பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.